இப்ப ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்டது விமர்சனங்கிறது. நிறைய பேர் ஈஸியா ஒருத்தவங்களை பத்தி கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கமாண்டுங்கிறதுனால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய நிறைய விதமான விபரீத முடிவுகள், இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தை சீர்குலைக்க செய்யாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஏகே சார், அதாவது அஜித்குமார் சார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேம்பாங்கிற ஒரு கூல்ட்ரிங்கை வச்சு இது பண்ணிட்டாப்புல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி ரொம்ப தவறா விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது ஏகே அவருடைய ஃபேம் தல ரசிகர்கள் இடத்துல கூட அவர் சொல்லக்கூடிய சமயத்துல அவர் என்னை நீங்க தலைன்னு நீங்க சொல்லாதீங்க, என்னை ஏகேன்னு நீங்க சொல்லுங்க. மேற்கொண்டு அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்னன்னு பாருங்க. அவர் ஒரு தன்னுடைய ஒரு நடிகரா தன்னுடைய லைஃப்ல எப்படி இருக்கவன் அப்படிங்கும் போது அவருடைய என்ன ஆட்டிடியூட் அப்படிங்கும் போது அவருடைய லைஃப் என்ன கேள்வி அதை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்றோம், அவர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு தலண்டு பேர் வைக்கிறது இருக்கட்டும், இல்ல அவரை ஃபாலோ பண்றது இருக்கட்டும், இல்ல அவருடைய விஷயங்கள் இதா இருக்கட்டும், நீங்க அப்படி நீங்க டே பை டே நீங்க எடுக்கக்கூடிய சமயத்துல இந்த கேம்பா அப்படிங்கிற ஒரு கூல் ட்ரிங்க் அவர் கொடுத்தது சரியா தவறோ அப்படின்னு பேசுறதை விட அதற்கு எதுக்காக விமர்சனம் பண்ணணும் நம்ம? அதாவது பேசுறது அப்படிங்கும் போகும்போது நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது அவர் வந்து நிறைய பேர் இவரை பார்த்து இந்த கெட்டு போயிடுவாங்க, ஐப்படத்துல அப்படி ஆச்சு, இந்தியில இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அதே கேம்பா அப்படிங்கிற கூல் ட்ரிங்க் பொறுத்தவரை இதுல நச்சுத்தன்மை இருக்கு, இல்ல இதுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டோட இந்த மாதிரி தப்பான ஒரு இதுல வந்து நான் வந்து அவர் நடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்து பேசக்கூடிய சமயத்துல அது விளைவு நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். போல இப்ப கேம்பாங்கிற ஒரு கூல் ட்ரிங்க் நச்சுத்தன்மை வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கும் போது நம்முடைய சமுதாயத்துல எதுக்கு அதை விற்க அலோவ் பண்ணணும், அதை எதுக்கு வந்து நம்மளோட சமுதாயத்துல கொண்டு வரணும்? அப்ப அலோவ் பண்ணாம இருக்கணும். அப்ப அந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை இப்ப அலோவ் பண்ணக்கூடிய சமயத்துல அதுவே நல்லதா இருக்க போய் தானே அலோவ் பண்ணுது, இல்ல நார்மலா இருக்க போய் தான் அலோவ் பண்ணுது. அப்ப நிறைய விஷயத்த நம்ம தான் என்ன பண்றோம், இது சரி இது தப்பு நம்ம பிரிச்சுக்கிறப்ப தேவையில்லாத விமர்சனங்கள் வந்து எனக்கு சரின்னு படலன்னு சொல்றதை விட அது நம்மளுடைய விஷயங்களை தரந்தாழ்த்தக்கூடியதா இருக்கு.